இப்போதைக்கு இந்த வாலட்டாலிட்டியில் முடிஞ்ச அளவு கூட இன் மை ஒப்பீனியன் கோல்டு இந்த டீடாலரைசேஷன்னால கோயிங் ஃபார்வர்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்ரம்ப் பண்ணியிருக்க கலாட்டா காரணத்தினால யூரோப்பு கூட இனிமேல்ட்டு யூஎஸ் டாலரை வச்சுக்க பயப்படுவாங்க. ETF இஸ் த பிக்கஸ்ட் டேஞ்சர் தட் கேன் ஹேப்பன் டு மெட்டல்ஸ். இட் ஹஸ் ஹேப்பன். அப்படி கடன் வாங்கி இன்னொரு அசட்டில் நம்ம முதலீடு பண்ணுறது அப்படின்றது சரியான ஒரு அப்ரோச்சா? டெய்லி பார்க்குற ஆட்டிடியூட் இருந்தால் ஸ்டாக் போகாதீங்க. பெட்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் உங்களுக்கு பெட்டர். சும்மா எந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த இதில் பார்த்தேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார் பண்ணி நீங்கள் பைத்தியமா நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி வேணாலும் வசூல் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. அது எப்படி வேணாம்ல வந்து குண்டாஸ் உங்களை கேவலப்படுத்துறது பண்ணி நிறைய பேரை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்துக்கலான்னு நம்ம கமல் சொல்ற மாதிரி பிரச்சனை ஆயிடுது. பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு வரக்கூடிய லாபத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு லீவரேஜ் பண்றதுக்கு கடன் இஸ் அ கிரேட் எனேபிளர். எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன் தேவை. இப்போ எனக்கு ஏஜ் 70, நியரிங் 70. ஹவு டு பிளான்? ஆனால் நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்குலாம் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கிறத பார்த்தா இது நான் சொல்கிறது எதுவும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இல்லை உங்களை விட எனக்கு வயசான மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இருக்கிற நிலைமைகளை பார்த்தா நிச்சயமாக நிஃப்டி 50 டபுள் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்டை நிறைய பேர் ஸ்டாக்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு வர்றதே சும்மா இருக்கிறதுக்கு தான். நீ ஆஃப்டர் சீயிங் மை போர்ட்ஃபோலியோ நவடேஸ் இன்னும் 2-3 நாள் கழிச்சா இந்த துண்டு தலைக்கு போயிடும். பயமுறுத்துறீங்களே சார்? நான் இதுக்கெல்லாம் பயப்படலையே. இந்த துண்டு எனக்கு பாக்கெட்டில் தான் இருக்குது. ஏன்னா நான் வாங்கின ஷேர்ஸ் அப்படி. பயமாக இருக்கா? இல்லை இனிமேல் தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ED Tamil presents Power of Wealth. Presenting partner G Square. ரெண்டாயிரத்தி 26 ஜனவரியில் நம்ம இருக்கோம். 2026 நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, எப்படி முதலீடு பண்ணலாம் சார்? ஸோ 2026 சேலஞ்சிங் இயராக இருக்கலாம். குறிப்பாக ட்ரம்ப் 2.0 வர ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. த சேம் டைம் நமக்கு இந்தியன் எக்கானமி ஒரு ஐசோலேட்டடாக ஒரு பாசிட்டிவ் ஸ்பேஸ் ஃபார் ஸ்வீட் ஸ்பாட் அப்படிங்கிறதும் பேரலாக நடந்துட்டு இருக்கு. யூரோப்பியன் யூனியனோட நம்ம போட்ட அக்ரிமெண்ட் 18 இயர்ஸாக பெண்டிங்காக இருந்தது, இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. சைனாவோடையும் வி ஆர் ஓகே வித். அமெரிக்கா நம்மளை இன்னும் கட் பண்ணலை, தே வாண்ட் டு கெட் இன் தான். பல பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கு. இந்தியா வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க போது, ஒரு க்ரோத் இன்ஜின் ஃபார் வேர்ல்டுன்னு சொல்கிற லெவலில் இருக்கு. இந்த பர்டிகுலர் செக்டார் அப்படின்னு சொல்கிறத விட, இந்த பர்டிகுலர் அசட் கிளாஸ்ன்னு சொல்கிறத விட எப்பயுமே மல்டி அசட்டு தான் பெட்டர். மல்டி அசட்டில் முதல்லாம் நம்ம கோல்டு, சில்வர் எல்லாம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது ஸ்டோர் வேல்யூன்றது இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிடுச்சு. கோல்டு ஹஸ் பிகம் டெஃபினெட்லி அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எனிபடிஸ் போர்ட்ஃபோலியோ. மல்டி அசெட்டில் ஸ்டாக் அலோகேஷனை அவங்களுடைய ஏஜ் ப்ரொஃபைல், ரிஸ்க் ப்ரொஃபைல் அதை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் வேணும். அதனால ஒரு இடத்துல தான் நம்ம 26 இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை. இட் டசன்ட் சேஞ்ச் வித் த இயர், இட் சேஞ்ச் வித் த பர்சன்ஸ் ஏஜ் அண்ட் ஹிஸ் ரிஸ்க் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. இப்போதைக்கு இந்த வாலட்டாலிட்டியில் முடிஞ்ச அளவு கூட இன் மை ஒப்பீனியன் கோல்டு இந்த டீடாலரைசேஷன்னால கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நேற்று ஒரு யூடியூபுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்த போது சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றாருன்னா அந்த இன்டர்வியூரே கேட்டேன், உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த டைம் அவ்வளோதான் சாப்பிடலாம், அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடுவீங்க. அதனால யூ வில் நெவர் அகெயின் டச் ஃபுட்டுங்கிறது கிடையாது. திருப்பி 4 hours கழிச்சு திருப்பி உங்களுக்கு பசிக்கும், நீங்கள் சாப்பிடுவீங்க. அது மாதிரி ஒரு ஸ்டாக் ப்ரைஸோ ஒரு புல்லிஷாக இருக்கிற மேட்ரோ டெம்பரரியாக ஓவர் ஸ்ட்ரெச்டாக இருக்கிற போது விழும். லைக் கோல்ட் ஹஸ் ஃபாலன் நவ் பிகாஸ் இந்த டைம் தான் அது ஏற முடியும். RSIன்னு சொல்லுவோம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். அது வந்து ஒரு ப்ரைஸும் டைமும் சேர்த்து ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெச்டாக ஓவர் பாட் ஜோன் போயிட்டா இட் ஹேஸ் டு கெட் டவுன் அண்ட் தென் கெட் அப். அப்போது அப்படித்தான் நான் கோல்டை பார்க்குறேன். ட்ரம்ப் பண்ணியிருக்க கலாட்டா காரணத்தினால யூரோப்பு கூட இனிமேல்ட்டு US டாலரை வச்சுக்க பயப்படுவாங்க. முன்னாடி இந்தியா பயந்தாங்க, சீனா பயந்தாங்க, ரஷ்யா பயந்தாங்க. தே ஆர் மேக்கிங் மோர் எனிமீஸ் ஃபார் US டாலர். ஒன்று அகெயின்ஸ்ட் US டாலருக்கு ஆல்டர்னேட்னா எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட் கோல்டு தான். இட்ஸ் யூனிவர்சல் கரன்சி. அதனால டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் கோல்டு, ஐ எம் கிவிங் மை ஒப்பீனியன். வேறு எந்த அசட்டையும் விட கோல்டு வந்து உலகத்தில் சின்ஸ் சப்ளை இஸ் லிமிட்டட் அண்ட் எவ்ரிபடி இஸ் பையிங் இன்க்ளூடிங் கார்பரேட்ஸ், கவர்மெண்ட்ஸு, HNI, ரீட்டெயில், ETF வேற கொண்டு வந்துட்டாங்க. ETF is the biggest danger that can happen to metals. It has happened. So சும்மா just like that you can buy, just like that you can sell. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் மார்க்ஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இட்ஸ் அவைலபிள் இன் MCX. எங்கே பார்த்தாலும். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு அலோவ் எவ்ரிபடி டு ட்ரேட்,
எனக்கெல்லாம் வந்த சில கால்ஸ்ல சம் பீப்புள் வாண்டட் டு நோ ஐ வாண்ட் டு செல் 5 crore worth of stocks and buy goldங்கிறாங்க. ஐயோ, யூ ஹேவ் நோ கனெக்ஷன் டு கோல்ட், பட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஜம்ப் இன் டு கோல்டு. எவ்ரிபடி அப்போ ஒரு கேஆஸ்ல ஷார்ட் டேர்ம்ல இதெல்லாம் நடக்கும். பட் லாங் டேர்மா பிளேயரா இருக்கிறதுன்னா ஸ்டாக்ஸ் எப்படி லாங் டேர்மோ அது மாதிரி இன் மை ஒப்பீனியன். பொதுவாக இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கடன் வாங்கியாவது நம்ம இன்னொரு அசட்டை நம்ம முதலீடு பண்ணலாம், இன்னொரு அசட்ல முதலீடு பண்ணுறது நமக்கு என்னைக்காவது ஒரு செல்வத்தை தேடி தரும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட பண்ணுறாங்க. அப்படி கடன் வாங்கி இன்னொரு அசட்ல நம்ம முதலீடு பண்ணுறது அப்படின்றது சரியான ஒரு அப்ரோச்சா? ஸோ நீங்கள் ஒன்று கடன் வாங்குனீங்கன்னா யூ ஆர் கெட்டிங் இன்டு அன் அக்ரிமெண்ட் வேர் யூ ஹேவ் டு நெசசரிலி ரிட்டர்ன் அட் சம் பர்சன்டேஜ். 8% வாங்கினாலும் சரி, 20% வாங்கினாலும் சரி, அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும், கம் வாட்மே. ஆனால் நீங்கள் வாங்குற இன்வெஸ்ட் பண்ணுற அசெட்டில் அதே மாதிரி சர்டனிட்டி கிடையாது. அப்ரிசியேஷனுக்கு கேபிட்டலுக்கே சர்டனிட்டி கிடையாது. அப்படிங்கிற போது ஒரு சர்டனாக ஒரு ஆப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு அன்சர்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறதுங்கிறது நாட் அ கிரேட் ஐடியா. தப்பு. லாஸ்ட் 2 இயர்ஸாக மார்க்கெட்டை கவனிக்கும் போது பெரிய அளவில் மார்க்கெட் எனக்கு ஒரு ஏற்றத்தை தரவே இல்லை. அப்படின்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பேசாமல் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ எஸ்ஐபி பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருந்தா கூட எனக்கு ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட்டை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் ஒரு ஹைப் ஏற்றி பேசுகிறாங்க, அதில் உண்மை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் வர தோணுது தானே. இப்போ அதான் சேலஞ்சு. இப்போ என்னென்னா, எப்படி நம்மளால் ஒரு வீடியோவை 30 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்க முடியலையோ, அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி போச்சு. எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக வேணும். ஒரு ஸ்டாக்குன்னா என்ன? ஒரு கம்பெனி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டாடா கன்சல்டன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டாடா கன்சல்டன்சி நான் வாங்கணும், நாளைக்கு நான் பேப்பர் பார்த்தா அது விலை ஏறி இருக்கணும், நாளான்னைக்கு ஏறி இருக்கணும், அதுக்கப்புறம் ஏறிட்டே இருக்கணும். டாடா கன்சல்டன்சிங்கிற ஷேருங்கிறது ஒரு ஈக்விட்டினுடைய ஒரு போர்ஷன். அந்த ஈக்விட்டிங்கிறது அந்த கம்பெனியில் இருக்கிற இன் சம் ஃபார்ம் இட்ஸ் அன் அசெட்டு. அங்கே நிறைய பேர் வேலை பார்க்கணும், அங்கே பிஸ்னஸ் பண்ணணும். பிஸ்னஸ் இவ்வளோ பேர் லாபம் பண்ணால் தான் இது ஷேர் ப்ரைஸில் வரும். நீங்கள் அவ்வளோ லாங் சைக்கிளினுடைய ரிசல்ட்டை நீங்கள் எவ்ரிடே யூஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் டு ஹேப்பன்னா அது முடியாது. மைண்ட் செட்டு ஒரு லைஃப் லாங் தான் ஸ்டாக்ஸை வச்சுக்கணும். லைஃப் லாங் நான் சொல்கிறது, நீங்கள் அவன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற ஸ்டாக்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு 20 வருஷம் ஒரு ஸ்டாக் வச்சுக்கோங்க, ஒரு 15 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் அபரேஷன்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. நீங்கள் டெய்லி மார்க்கெட் பார்க்குறது, ட்ரேடிங் ஃப்ளோரில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ கோல்டே அந்த மாதிரி கொண்டாந்துட்டானுங்க, டெய்லி பார்க்குற மாதிரி. முதலையெல்லாம் பார்க்கவே மாட்டோம் அதனுடைய விலையை. இன்னும் ரியல் எஸ்டேட் மட்டும் தான் டெய்லி பார்க்காத மாதிரி இருக்குது. அதனால இந்த டெய்லி பார்க்குற ஆட்டிடியூட் இருந்தால் ஸ்டாக் வராதிங்க. பெட்டர் ஃபிக்ஸட் டெபாசிட் தான் உங்களுக்கு பெட்டர். இன்னைக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ரோட் மேப் சொல்லி கொடுங்களேன், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனி ப்ரொவைடட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒரு இன்சூரன்ஸ் எடுங்க, உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும். அது ரொம்ப அவசியம். ரெண்டாவது ஒரு கார்னா பிரேக்கும் வேணும், ஆக்சிலேட்டர் வேணும். பிரேக்குங்கிறது இன்சூரன்ஸு. ரெண்டாவது நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. உங்களுடைய ஆனுவல் அல்லது மந்த்லி ஏர்னிங்ஸை போல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்கிறாங்க இன்சூரன்ஸில். 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் 100 டைம்ஸ் ஆஃப் யுவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் அது கட்டணும். அது ரெண்டும் நீங்கள் ரெகுலராக கட்டிக்கிட்டே இருக்கணும். வீட்டு வாடகை கொடுக்குற மாதிரி. அதுலேருந்து ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ நெசசரி எக்ஸ்பென்ஸ் யூ ஹேவ் டு டூ அது அஸ் ப்ரீமியம். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு ஒரு என்னுடைய ஒப்பீனியன், சம் பீப்புள் மே டிஃபர். கடைசி வரைக்கும் நம்ம தனியாக வாழறதுக்கு, மரியாதையாக வாழறதுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்குற ஒரு தனிப்பட்ட வீடு உங்களுக்கு கிடைக்காதுன்னா, உங்களுக்கு அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, உங்களுக்கு மட்டுமே அந்த வீடு வராதுன்னா, உங்களுக்கு ஒரு வீடுக்கு நீங்கள் ஒரு லோன் போட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டுறதும் பார்ட் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்ஸ் தான். அந்த இஎம்ஐயில் போடுற அந்த அசெட்டு அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நெசசரி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் சேவிங் ஆகிடும். நீங்கள் அந்த பணத்தை கட்டுறது டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் கூட அந்த 2 lakhs இன்னும் கூட கொஞ்சம் ஏற்றலாம் அவங்க இந்த ரெஜிமில். அப்போது அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அசெட்ஸுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிக்கணும். எஸ்ஐபி என்னை பொறுத்த வரைக்கும் எதில் போடுறோங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. பட் எஸ்ஐபிங்கிறது உங்களுக்கு அவசியம். இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் மெனி திங்ஸ். உங்கள் சில்ட்ரன் எஜுகேஷன், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எல்லாத்துக்குமே நடுவில் லிக்விடேட்டும் பண்ணிக்க முடியும். அதனால் இன்றைக்கி ஈஸியாக நம்மளால் வாங்க முடியாத பல விஷயங்களை, அது சில்வரோ, கோல்டோ, ஸ்டாக்ஸோ, பாண்ட்ஸோ, எதை வேணாலும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக வாங்கலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை சிம்பிளாக மந்த்லி ஒரு மேண்டேட் கொடுத்து நம்மளால் ரெகுலராக வாங்க முடியும். அதனால் அது பெட்டர். சார், இப்போ நிறையா சீசனிங் அட்வைஸை நம்ம கேட்க முடியுது. ஒரு 2 months நீங்கள் கோல்டு பீஸ் வாங்குங்கன்னு அட்வைசர்ஸ் சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஒரு 2-4 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐபி பண்ணுங்க, எஸ்ஐபி பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல ஸ்டாக்ஸ் நீங்க எந்த ஸ்டாக்ஸ் வாங்க, அந்த ஸ்டாக்ஸ் வாங்கன்னு சொல்றத பார்க்க முடியுது. தங்கத்தில முதலீடு பண்ணீங்களா? தங்கம் வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ வச்சிருக்கீங்க? அப்படின்றது நம்ம கேட்க முடியுது. இந்த மாரி ஒரு மிக்ஸ்டான ஒப்பீனியன்ஸ் நெறைய நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டர் லிசன் பண்ணும்போது, எது சரியான சாய்ஸு? எத வந்து எந்த நேரத்தில நம்ம இன்வெஸ்ட் பண்றது? அப்படின்ற ஒரு குழப்பம்ன்றது, ஐ திங்க் வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ பொதுவா தங்கத்தை பொறுத்தவரையில இனி வரக்கூடிய நாட்கள்ல தங்கத்தினுடைய விலை உயருமா? குறையுமா? என்ன மார்க்கெட் கணிப்பு? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நெறைய பேர் வந்து வில்லேஜ்லலாம் ஃபார்மசியில போயிட்டு மருந்து கேட்குறாங்க. வயித்து வலிக்கிற மாரி இருக்கு, ஒரு மாத்திரை குடு. ஃபார்மசிஸ்ட் டாக்டர் இல்ல. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்குறாங்க. ஆக்சுவலா உடம்பு சரியில்லன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ட்ட தான் நீங்க போணும். நீங்க உங்க லைஃப்‌க்கான முக்கியமான ஃபைனான்ஷியல பிளான் பண்றீங்கன்னா, நீங்க அத வந்துட்டு சும்மா எந்த YouTubeல பார்த்தேன், இந்த இதில பார்த்தேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு பண்ணி நீங்க பைத்தியமா நீங்க? யார் எத சொன்னாலும் செய்யணும்னா கண்டதையும் அப்படி அதாவது ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கு, ஒரு மோட்டிவேஷன் வர்றதுக்கு இதெல்லாம் பார்க்கலாமே தவிர, ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது ஒரு டிசிப்ளின். அதுக்கு ஒரு முறை இருக்கு. அத வந்து ப்ராப்பரா பண்ணணும். நீங்க உங்களால பே பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல பார்க்க முடியலைன்னா கூட, புக்ஸ் இருக்கு படிங்க. சீனியர் கிட்ட கேளுங்க. கேட்டுட்டு ஒரு பிளான் பண்ணி ஸ்டிக் டூ அ பிளான். ஒரு வீடு கட்டுற மாரி தான். இன்னைக்கு வருவேன் நான் ஒரு ரூம் கட்டுவேன். இல்ல இந்த ரூம நாளைக்கு இடிச்சிருவேன். நாளான்னைக்கு ஒரு அத கிச்சன் ஆக்குவேன். அதை இடிச்சிருவேன்னா, அப்ப நீங்க என்னைக்கு குடியிருக்க போறீங்கங்க? ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு, அசெட் அலோகேஷன் இவ்வளோ பண்ண போறேன். இது பண்ண போறேன்னு பண்ணிட்டீங்கன்னா, நிதானமா பண்ணலாம். நீங்க பிட்ஸ் அண்ட் பீஸஸா பண்ணிட்டு இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் எ பிக் பிக்சர் திங்கிங் அபௌட் யுவர் ஹோல் ஃபினான்ஷியல் ஐடியாங்கிறது என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸீஸ் நெறைய பேர் வந்து லோன் ஆப்ஸ்ல வந்து நெறைய கடன் வாங்குறத பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றதுக்கு, இல்ல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறதுக்கு, இல்ல கேங்கா வந்து படத்துக்கு போறதுக்கு எல்லாமே வந்து அவங்க லோன் ஆப்ல வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடன் வந்து திருப்பி செலுத்துறதுக்குள்ளேயும் அந்த லோன் ஆப்பே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது பிற்காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு வீடு கட்டணும், இல்ல அவங்களுக்கான சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணணுன்ற கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆறத நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க சார்? கடன் அஸ் சச் பேட் கிடையாது. கிரெடிட் கார்ட் அஸ் சச் பேட் கிடையாது. அது வந்து எனேபிளர் அஸ் வெல் அஸ் ஸ்பாயிலர். நீங்க வாங்கியிருக்கீங்களா சார் கடன்? கடன் நான் வீட்டுக்கு கடன் வாங்கியிருக்கேன். நான் கார் வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இப்போ இந்த லோன் ஆப்ஸ்ங்கிறது எப்பன்னா, ரொம்ப இந்த ஈஸி ஆப்ஷன் தான். நெறைய பேர் பேங்க்குக்கே போனது கிடையாது. அவங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ பார்த்தாலே ஒரு அலர்ஜியா இருக்கு. இத ஃபில் பண்ண சொல்றாங்க, அத ஃபில் பண்ண சொல்றாங்க, அவர கேட்கணும். அதனால எல்லாத்தையுமே அது டிஜிட்டல்ல ஃபோன்ல வந்துட்டு அக்ரி, 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 அக்செப்ட் அப்படின்னா பணம் வந்துருதுன்னு நெனைக்கிறாங்க. அது வந்து நெறைய சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க. நான் ஒரு புக் கூட எழுதியிருக்கேன். கடன் தீதும் நன்றும்னு. அதுல நெறைய கதைகள் இருக்கு. நீங்க போய் Googleல சர்ச் பண்ணா தெரியும். லோன் ஆப்ஸ் மூலமா எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எந்த ஒரு சிபில் ஸ்கோர் இல்லாம, எதுவும் இல்லாம பணம் குடுக்குறாங்கன்னா, உங்கள்ட்ட எப்படி வேணாலும் வசூல் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. அந்த எப்படி வேணாம்ல வந்து குண்டாஸ், உங்கள கேவலப்படுத்துறது, நியூட் பிக்சர்ஸ் போட்டு கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்புறது, எல்லாம் பண்ணி நெறைய பேர க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரே ஒரு சப்மிஷன் என்ன இந்த உங்களுடைய ஈடி தமிழ் கான்ஃபரன்ஸ்னா வந்து லோன் ஆப் போகாதீங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் லோன் ஆப் போகாதீங்க. அது எவ்வளோ ஈஸியா இருந்தாலும், எவ்வளோ சீப்பா இருக்கு இந்த மாரி இருந்தாலும், அது வந்து அன்டச்சபிள் டூ த கோர். லோன் ஆப்ஸ்ங்கிறது பண்ண வேண்டாம். சிபில் ஸ்கோர்ங்கிறது நீங்க எந்த கடனுமே வாங்காம இருந்தா உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஹிஸ்டரியே இருக்காது. நீங்க கடன் வாங்க போறபோது உங்களுக்கு கடன் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதனால ஒரு கிரெடிட் கார்ட யூஸ் பண்ணலாம். அத ஒரு 30% லிமிட் கூட யூஸ் பண்ணுங்க. அதுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க. பட் இது வெறும் எக்கனாமிக்ஸோ, ஃபினான்ஸ் மட்டும் இல்ல. ஆட்டிட்யூட் ரிலேட்டட். கையில பணம் கார்டு இருக்கிற போது வி வி டெண்ட் டு ஸ்பெண்ட் மோர் தென் வாட் வி கேன். பார்த்துக்கலான்னு நம்ம கமல் சொல்ற மாரி பிரச்சனை ஆயிடுது அது. அதனால கிரெடிட் கார்டுங்கிறது நாட் மோர் தென் ஒன். இந்த ரொட்டேட் பண்றது, ஸ்மார்ட் பண்றது எதுவுமே பண்ண முடியாது. நம்மளோட ஸ்மார்ட்டான முதலைகள் இருக்காங்க. நம்மள சாப்பிட்டுருவாங்க. கடன் வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ்‌க்கு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா, நமக்கு வரக்கூடிய லாபத்த அதிகப்படுத்திக்கிறதுக்கு, லீவரேஜ் பண்றதுக்கு கடன் இஸ் அ கிரேட் எனேபிளர். எஜுகேஷன் லோன், ஹவுசிங் லோன்லாம் தேவை. ஃபோன் வாங்குறதுக்கு பர்சனல் லோனு, டூர் போறதுக்கு லோனு, அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் டெஃபினட்டா மாத்தணும். இப்ப ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. பணம் நெறைய கிடைக்குது. ஈஸியா இருக்குங்கிற மாரி தோணுது. லைஃப்ங்கிறது எல்லா ஓவர்ஸும் ஒரே மாரி நல்லா இருக்காது. சில மோசமான ஓவர்ஸ் வரும். டஃப் பவுலர் வருவோம். ஆட முடியாது. பணத்த முதல்ல சேமிச்சு ஒரு பில்ட் பண்ணிட்டு, ஒரு பேஸ் பில்ட் பண்ணிட்டு, அதுக்கு மேல பண்ண வேண்டியது. சார் இப்ப வீடு வாங்கணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு குடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ வந்து நீங்க வீடு வாங்கிட்டு கட்டாதீங்க. அதுக்கு முன்பே வந்து நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல வீடு வாங்குன உடனே நீங்க வந்து பேரலலா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க.
இதுல இருக்கக்கூடிய லாஜிக் என்ன? இது எப்படி ஒர்க் ஆகுது? முதல்ல இஎம்ஐயும் கட்டி எஸ்ஐபியும் போடுற அளவுக்கு பணம் இருந்தால் பண்ணுங்க, அது பண்ணலாம். இப்போ இஎம்ஐயே ஸ்ட்ரெச்டாக இருக்கிற போது நீங்கள் எப்படி எஸ்ஐபிலாம் போடுவீங்க? அதனால இப்போ வேறு வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க ப்ராடக்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்காக நிறைய நேரேட்டிவ்ஸு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு ஒரு சேலரி இன்கம் வருது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மிச்ச பணம் இருக்குது, எஸ்ஐபிக்காக எஸ்ஐபி போடும். இதுக்காக அதை பண்ணுறது இதை பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஸ்கீமை ஏகப்பட்ட ஸ்கீம் ஆக்குறதுக்கு நிறைய பேருக்கான வேலை வாய்ப்பு. அது உட்காந்து திங்க் பண்ணுறவங்களுக்கான வேலை வாய்ப்பு. அதனால இன்சூரன்ஸ்னால் சிம்பிளாக பியூர் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு ஆனுட்டி ஃபண்டு. இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குமோ அவ்வளோக்கு ஈஸி. எல்லாத்தையும் போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம ஒரு 2% 3% எக்ஸ்ட்ரா பண்ணுறோம்னு சொல்லிட்டு கேபிட்டல் லூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது. தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.